ஓம் ஈஸ்வரா. ஆக பல துயர்கள் பட்டாலும் துயரிலிருந்து மீண்டு அருளை பெற வேண்டும். பிறவியில்லா நிலை என்ற ஏகாந்த நிலை பெற வேண்டும் என்றால் நம்ம தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று நம்ம ஆலய பண்கள் அவ்வளவு அற்புதமானது. ஆனாலும் இப்ப நாம தியானிக்க போகின்றோம். நேரம் ஆகி போச்சுன்னு சாப்பாடு நிறைய வேணுங்க. அருள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லா அணுக்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்க போறோம். ஏங்கி தியானம். இங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஒன்னப்பதான் இப்போ அவரவர்கள் அம்மா அப்பாவை ஏன்னா இதெல்லாம் அரை மணி நேரம் இருக்கணும். அவரவர்கள் அம்மா அப்பாவை மனசில் எண்ணி அம்மா அப்பா நமது குரு மாமகேஸ்வராய குருதேவர் அவர்கள் அகச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி என்று ஏகாந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் ஒன்றாக சேர்த்து உங்க கண்ணின் வழி பெற வேண்டும் என்ற ஏக்கத்தின் உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி இருங்கள். அதை பெற வேண்டும் என்ற இச்சைப்படும் அந்த உணர்வு உங்கள் கிரிகையாக்குங்க. அவன் ஞானத்தின்படி உங்க வாழ்க்கை வாழ இது உதவும். உங்கள் உடல் உள்ள உணவுகள் அனைத்தும் ஒன்றாக திரைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி தியானம். இப்ப அந்த கண்ணின் ஈர்ப்புக்கு வரும் அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் ஈர்ப்புக்கு வரும்போது உங்க கண் கனமாக இருக்கும். வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய உணர்வை எண்ணி ஏங்கும் போது அது நம்ம பூமியில் படர்ந்திருப்பதை இப்ப உங்களுக்குள் இன்னிரவையும் பதிவாக்கி அந்த உணர்வின் தன்மை பெறச் செய்யும் போது இப்போது ஏங்கி அதை பெரும் நோக்கத்துடன் ஏங்கி தியானம் ஒரு நிமிடம். இப்ப அந்த கண்ணுக்கே வரும். இப்போ கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் செலுத்துங்கள். கண்ணை மூடுங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனிடம் இந்த உணர்வை செலுத்துங்கள். இவ்வாறு செலுத்துவதனால் உங்க உடலுக்குள் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம், வெறுப்பு, வேதனை இதை போல வேண்டாத உணர்வுகள் பெற்ற அணுக்கள் இருந்தால் அதற்கு ஆகாரம் செல்லாதபடி உங்க இரத்தத்தில் மாசுபடும் நிலை வராதபடி தடுக்க இது உதவும். இப்போது இவ்வாறு நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் புருவ மத்தியில் செலுத்தி உங்கள் புருவ மத்தியில் வீட்டிருக்கும் உயிரான ஈசனிடம் ஏங்கி தியானம். இப்ப புருவ மத்தியில் ஈர்க்கும் சக்தி வரும்போது அங்கே கனமாக இருக்கும். சிலருக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளி அலைகள் உங்க புருவத்தில் மோதும் போது சில உணர்த்தல்கள் இருக்கும், வெளிச்சமும் வரும். இப்படி ஒரு நிமிடம் ஏங்கி தியானம். ஏனென்றால் இந்த உயிர் வழி உங்களுக்கு ஈர்க்கும் சக்தி பெறச் செய்வதற்கு இவ்வாறு செய்கின்றோம். எனக்கு குருநாதர் எப்படி செய்தாரோ அதன் வழிப்படி உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டி உங்களுக்கு அந்த அரும்பெரும் சக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதன் வழியை நீங்கள் கவர்கின்றீர்கள். உயிர் வழி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதிலிருந்து வரும் பேரருளை அது கவர்கின்றது. உங்கள் உயிரின் தன்மை வலுவருகின்றது. தீமைகள் போகாது தடைபடுகின்றது.